Dr. Sendilier, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். என்னன்னு பாத்தீங்கன்னா the link between COVID-19 and diabetes. இத பத்தி தான் பார்க்க போறோம். ஏன் இந்த டாபிக் இப்போ இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து ரெண்டு யூனிவர்சிட்டி வந்து ரிசர்ச் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டான்ஃபோர்ட் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் வீல் கார்னல் ஸ்கூல் ஆஃப் மெடிசன். இவங்க ரெண்டு பேர் ரிசர்ச்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா COVID-19 அஃபெக்ட் ஆகி சிவியரா அஃபெக்ட் ஆகி இறந்து போனவங்களோட பாடி எடுத்து அட்டாப்சி பண்ணி அந்த உடம்புல எல்லா ஆர்கன்ஸ்லயும் என்னென்ன ஃபைண்டிங்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்த்திருக்காங்க. ஸோ அதுல வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு, எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் டயபெட்டிஸ் ஆக்சுவலா. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இது யாரெல்லாம் பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா பீப்புள்ஸ் வித் எக்ஸிஸ்டிங் டயபெட்டிஸ், ஆல்ரெடி டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, ப்ரீ டயபெட்டிக். சில பேருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கிறது தெரியாது, அவங்களோட லெவல்ஸ் பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ்க்கு பக்கத்துல இருக்கும். ஆக்சுவலா டாக்டர் சொல்லுவாங்க நீங்க வந்து ஹை ரிஸ்க்ல இருக்கீங்க, எப்போ டயபெட்டிஸ் ஆயிடுவீங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சில்ட்ரன்ஸ் ஆஃப் டயபெட்டிக் பீப்புள்ஸ், அதாவது எங்க அப்பா அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இருக்கு டாக்டர் அப்படின்னா அவங்க டெஃபினட்டா அந்த வீடியோ பார்க்கணும். அதே மாதிரி ஒர்ஸ்ட் லைஃப் ஸ்டைல், செடென்டரி ஹேபிட்ஸ், எக்ஸசைஸ் கிடையாது டாக்டர், லேட் நைட் ஸ்லீப், ஸோ ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் இல்லாதவங்க, அதே மாதிரி கோவிட் அஃபெக்ட் ஆனவங்க, இப்போ ரீசெண்டா வந்து கோவிட் அஃபெக்ட் ஆகிட்டு ரெக்கவர் ஆனவங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் கோவிட் அஃபெக்டட் பீப்புள்ஸ், இவங்க எல்லாருமே இந்த வீடியோ பாருங்க, டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ரிசர்ச்சோட ஃபைனல் ஃபைண்டிங்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஈவன் பீப்புள்ஸ் who never had diabetes earlier may develop diabetes as a long term impact of COVID அப்படின்றாங்க. அதனால தான் இது வந்து this is little alarming and surprising, ஷாக்கிங்காகவும் இருக்கு. ஸோ இவங்க நம்மளுக்கு பேசிக்கா இது வரைக்கும் டயபெட்டிஸ் அண்ட் கோவிடுக்கு பத்தி என்ன தெரியும், லிங்க் என்ன தெரியும்னு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பார்த்தோம். ஆக்சுவலா இந்த 2 இயர்ஸா வந்து நம்ம பார்த்ததுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா COVID-19 வந்து டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கும் ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்களுக்கும் வந்தது அப்படின்னா ரொம்ப சிவியரா போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஐசியூ நெசசரி இருக்கும், ஓட்டு ரெக்வயர்மெண்ட் அதிகமா இருக்கும், தே மே லேண்ட் அப் இன் டெத், ஆக்சுவலா மார்டாலிட்டி ரேட் அதிகமா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இப்போ வேக்சினேஷன்ஸ் கூட வந்து பீப்புள்ஸ் வித் கோமார்பிடிட்டிஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ப்ரையாரிட்டி கொடுங்கன்னு சொல்றாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பீப்புள்ஸ் வித் எக்ஸிஸ்டிங் டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் தான் ஹைலி வல்னரபிள் குரூப் ஆக்சுவலா. ஸோ இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நமக்கு இது வரைக்கும் வந்து டயபெட்டிஸ் அண்ட் கோவிட் லிங்க் பத்தி நம்ம தெரிஞ்சிருந்தது. பட் இந்த ரிசர்ச்ல வெளில வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈவன் தோஸ் who never had COVID earlier, இதுக்கு முன்னாடி டயபெட்டிஸே இல்லாதவங்க, உங்க ஃபேமிலியில யாருக்குமே டயபெட்டிஸ் இல்லாதவங்களுக்கு கூட இந்த கோவிட்னால வந்து டயபெட்டிஸ் ஃபியூச்சர்ல வரலாம் அப்படின்றது தான் ரிவீல் பண்ணிருக்காங்க. இது என்னென்ன காரணத்தினால ரிவீல் பண்ணிருக்காங்கன்றது there are 5 scientific reasons actually which I'm going to tell one by one now. Watch the full video so that every reason will be important actually, so that நீங்க வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன மாடிஃபை பண்ணிக்கலாம்ன்றது நான் எண்ட் ஆஃப் த வீடியோல நான் சொல்றேன், so that we can prevent diabetes actually because of COVID. வந்து COVID-19 வந்து டயபெட்டிஸ் வரதுக்கு காரணமா ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த அட்டாப்சி ரிசல்ட்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த COVID-19 வந்து டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ் தி செல்ஸ், பீட்டா செல்ஸ் ஆஃப் pancreas அப்படின்றாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த pancreasல வந்து ஆல்பா செல்ஸ் அண்ட் பீட்டா செல்ஸ் இருக்கு. இந்த பீட்டா செல்ஸ் தான் நமக்கு இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த COVID-19 வந்து அவங்களோட அட்டாப்சி டிஷ்யூஸ் பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நேர பீட்டா செல்ஸை போயிட்டு அதை தாக்குறதுனால அந்த இன்சுலின் ப்ரொடக்ஷன் கம்மியாகுது. எப்போ நம்ம இன்சுலினோட ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோல்ல வச்சுக்கும், அதுதான் இன்சுலினோட ஃபங்க்ஷன். ஸோ இன்சுலின் ப்ரொடியூசிங் செல்ஸ் அஃபெக்ட் ஆகும்போது அந்த இன்சுலினோட செக்ரேஷன் அண்ட் இன்சுலினோட ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகுது, அதனால குளுக்கோஸ் லெவல் அதிகமாகுது. இதுதான் வந்து சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் வை COVID-19 கேன் காஸ் டயபெட்டிஸ் அப்படின்றது இந்த ரிசர்ச்சோட அவுட்கம்ல வந்திருக்கு. 19னால வர டயபெட்டிஸ் வந்து டைப் 1 டயபெட்டிஸா தான் இருக்கும்னு சொல்றாங்க. there are actually 2 types of diabetes. ஒன்னு வந்து டைப் 1 டயபெட்டிஸ் அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ். நீங்க ஜென்ரலா புரிஞ்சுக்கணும், ஈஸியா புரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா டைப் 1 டயபெட்டிஸ் வந்து இன்சுலின் டிபெண்டன்ட் அப்படின்னுவாங்க. அது வந்து இன்சுலின் ப்ரொடக்ஷன் இருக்காது ஆக்சுவலா. டைப் 2 டயபெட்டிஸ்ல வந்து the cells will not respond to insulin ஆக்சுவலா. இதுதான் டைப் 1 and டைப் 2 ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி கொரோனானால வர டயபெட்டிஸ் வந்து 99% வந்து டைப் 1 டயபெட்டிஸா தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ ஏன்னா இந்த இன்சுலின் ப்ரொடியூசிங் செல்ஸ் அஃபெக்ட் பண்றதுனால அந்த இன்சுலின் ப்ரொடக்ஷன் கம்மியாகிறதுனால வந்து டைப் 1 டயபெட்டிஸ் வருதுன்றாங்க. இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், டைப் 1 டயபெட்டிஸ் வந்து இட்ஸ் நாட் ஈஸிலி ரிவர்ஸ் வித் மெடிகேஷன்ஸ். ஒன்ஸ் டைப் 1 டயபெட்டிஸ் வந்துடுச்சு அப்படின்னா நீங்க லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுத்துட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நமக்கு வந்து டிபெண்டன்ட் ஆயிடும் மெடிசன்ஸ்க்கு. ஸோ இட் இஸ் லிட்டில் அலார்மிங் ஆக்சுவலா. ஸோ வந்து COVID-19 காசஸ் டைப் 1 டயபெட்டிஸ். Tell you the top 5 reasons actually ஏன் வந்து இந்த COVID-19 வந்து டயபெட்டிஸை வந்து நம்மளுக்கு ப்ரீ டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கு. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஸ்டான்ஃபோர்ட் ஸ்கூல் ஆஃப் மெடிசன்ல வந்து அட்டாப்சி ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த COVID-19 வைரஸ் வந்து டைரக்ட்லி அஃபெக்ட் த பீட்டா செல்ஸ். அந்த பீட்டா செல்ஸ் வந்து ரிசெப்டார்ஸ் வந்து டைரக்டா அஃபெக்ட் பண்றதுனால அந்த இன்சுலின் ப்ரொடக்ஷன் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகுது, இல்ல வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்றது வந்து ஸ்டான்ஃபோர்ட் ஸ்கூல் ஆஃப் மெடிசன்ல சொல்றாங்க. இந்த வீல் கார்னல் ஸ்கூல் ஆஃப் மெடிசன்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா
இந்த செல்ஸ் எல்லாம் ரீப்ரோக்ராம் ஆகுது அப்படின்றாங்க. ஆக்சுவலாக ரீப்ரோக்ராம் ஆகிறதுனால இந்த இன்சுலின் செக்ரேஷன் வந்து டெம்பரரியா ஸ்டாப் ஆகுது. பட் வீல் கார்னல் ஸ்கூல் ஆஃப் மெடிசன்ல சொல்ற பாசிட்டிவ் விஷயம் வந்து இது மாதிரி இன்சுலின் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகுறது வந்து ஒரு டைம் பீயிங் தான் இருக்கும். 5 to 6 weeks கழிச்சு ரிவர்ஸ் ஆயிடணும் அப்படின்றது வீல் கார்னல் ஸ்கூல் ஆஃப் மெடிசன்ல சொல்றாங்க. பட் ஸ்டான்ஃபோர்ட் ஸ்கூல்ல சொல்றது வந்து கம்ப்ளீட்டா இன்சுலின் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் பாத்தீங்கன்னா இன்க்ரீசிங் சைட்டோகின் ஸ்ட்ராங் அப்படின்றாங்க. அதாவது சைட்டோகின் அப்படின்றது வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்க கோவிட்-19 சம்பந்தப்பட்ட வீடியோஸ் பார்த்திருந்தீங்கன்னா புரியும். அதாவது கோவிட் அஃபெக்ட் ஆனவங்க 7th day 8th டேல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு திருப்பி உங்களுக்கு ஒரு ஃபீவர் வருது, திருப்பி டயரியா வருது, காஃப் வருது, கண்டென்ட்ஸ் கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்கும். 4th day 5th day 6th day 7th day வந்து திருப்பி ஸ்டார்ட் ஆகும். அதுதான் சைட்டோகின் ஸ்ட்ராங் அப்படின்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எனார்மஸ் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் இஸ் டெவலப்ட் ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி டைம்ல தான் வந்து சேச்சுரேஷன் கம்மியாகுது, ஹாஸ்பிட்டல் போறது, ஐசியூ அட்மிட் ஆகுது, இதெல்லாம் நடக்குது. ஸோ இது எனார்மஸ் இன்ஃப்ளமேஷன் நடக்கிறதுனால கூட அது வந்து உள்ள வந்து நம்ம ஃபேக்டர்ஸ் ட்ரிகர் பண்றதுனால இட் கேன் அஃபெக்ட் த பான்கிரியாஸ்ன்றாங்க. மூணாவது ரீசன் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வித் யுவர் இன்டெஸ்டினல் லூமினல் அப்படின்றாங்க. இன்டெஸ்டினல் லூமினல் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளோட சிறுங்குடல் பெருங்குடல்ல பாத்தீங்கன்னா அந்த லேயர் இருக்கு இல்லைங்களா, அந்த சர்ஃபேஸ் மேல வந்து ஒரு சிங்கிள் செல் லேயர் இருக்கும். அது அஃபெக்ட் ஆகுறதுனால கூட வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தேர்ட் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் வித் யுவர் இன்டெஸ்டினல் லூமினல் அப்படின்றாங்க. அதாவது நம்மளுக்கு தொடர்ந்து ஈசோஃபேகஸ் இருக்கு, அப்புறம் ஸ்டொமக் இருக்கு, அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கு, லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்கு, சிறுங்குடல் பெருங்குடல் இருக்கு. இந்த இன்டெஸ்டைன்ஸ்ல பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா there will be a single line layer, அதான் இன்டெஸ்டினல் லூமினல் அப்படின்வாங்க. ஸோ இந்த கோவிட்-19 வரும்போது அது பேட் அஃபெக்ட் ஆகுறதுனால வந்து ஈவன் தட் கேன் ட்ரிகர் அண்ட் இன்ஃபெக்ஷன் ஆர் நோ இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் தட் கேன் லீட் டு டயபெட்டிஸ் ஃபார்மேஷன் அப்படின்றது தேர்ட் ரீசனா சொல்றாங்க. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா கோவிட்ல அஃபெக்ட் ஆயிட்டு டிஸ்சார்ஜ் ஆனவங்களுக்கு நல்லா தெரியும். யூசுவலா அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும் போது பாத்தீங்கன்னா they start steroids. ஆக்சுவலா ஸ்டீராய்ட்ஸ் பாத்தீங்கன்னா பேசிக்கா காமனா கொடுக்கறது வந்து டெக்ஸாமெத்தசோன் அண்ட் மித்தைல் பிரெட்னிசோலோன் அப்படின்ற 2 ஸ்டீராய்ட்ஸ் கொடுப்பாங்க. பிளஸ் ஓட்டு சப்போர்ட் பிளஸ் டீகோஆகுலேஷன் மெடிசன் கொடுப்பாங்க. அதாவது கிளாட் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்காக மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. ஆஸ்பிரின் யூசுவலா கொடுக்குற மெடிசன். இதெல்லாம் கொடுக்கும் போது என்ன கேட்டீங்க பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் அதிகமாகும். ஜென்ரலாவே ஒருத்தருக்கு ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கும் போது குளுக்கோஸ் will be monitored. அட்மிட் ஆனவங்க எல்லாருக்குமே தெரியும், காலையில வந்துட்டு உங்களுக்கு வந்து பிபி செக் பண்ற மாதிரி சுகரை செக் பண்ணிட்டே இருப்பாங்க எவ்ரிடே மார்னிங். ஆக்சுவலா எதுக்குன்னா they just want to see whether your glucose is under control. இந்த ஸ்டீராய்ட்ஸ்னால உங்களோட டயபெட்டிஸ் லெவல் வந்து அன்கண்ட்ரோல்டா போயிடக்கூடாதுன்றதுனால பார்ப்பாங்க. பட் இது வந்து நம்ம மெடிசன்ஸ் வித்ரா பண்ணும்போது அது வித்ரா ஆயிடணும் ஆக்சுவலா. ஸோ வித்ரா ஆகாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்றதையும் வந்து இந்த ரிசர்ச்சர்ஸ்ல சொல்றாங்க. ஸோ கண்டினியூஸ் ஸ்டீராய்ட்ஸ் 10-15 days எடுக்கிறாங்க, இல்ல குறிப்பிட்ட டைமுக்கு வந்து பத்தாம அதிகமா கொடுக்குறாங்க அப்படின்னும் போது வந்து ஈவன் தட் கேன் ட்ரிகர் த டயபெட்டிஸ் இன் யுவர் பாடி அப்படின்றாங்க. வந்து பாத்தீங்கன்னா ஏசியன் இந்தியன்ஸ் have a genetic predisposition of diabetes அப்படின்றாங்க. அதாவது நம்மளோட ஜீன்ஸ்லயே பாத்தீங்கன்னா வந்து டயபெட்டிஸ் இருக்கலாம் அப்படின்றாங்க. அது எப்ப வெளியில வருதுன்றது தான் கேள்விக்குரிய. அதாவது நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து நல்லா இருந்தது, எக்ஸசைஸ் நல்லா பண்றோம், ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு 50 வயசுல வருது 60 வயசுக்கு தள்ளி போடலாம். பட் நம்மளோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப மோசமா இருக்கு, ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமா இருக்கு, இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது இப்போ 30-35 வயசுலயே வெளியில வந்து எல்லா மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, ஈவன் இன்சுலினும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து என்ன பேசிக்கா சொல்றேன்னா காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஆக்சுவலா கோவிட்-19ல அட்மிட் ஆனவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபெக்ட் ஆகுது, மென்டலா அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. அவங்களோட ஃபியூச்சர் என்ன, நம்மளோட சர்வைவ் ஆகுமா உழைப்புமா அப்படின்றதுனால தட் கிவ்ஸ் a great amount of stress ஆக்சுவலா. பிளஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன், ஸ்டீராய்ட்ஸ், கோவிட் இன்ஃபெக்ஷன், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட எதிர்ப்பு சக்தியை வந்து அஃபெக்ட் பண்ணுது. இது மாதிரி ஜெனடிக் ப்ரீடிஸ்போஷனான டிசீசஸ் உள்ள இருக்கிறது வெளில வரதுக்கு எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எதிர்ப்பு சக்தி எல்லாம் எப்ப கம்மியாகுதோ அப்பதான் அது வெளியில வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸும் சேர்ந்து நம்மளோட இம்யூனிட்டியை ஒரு அடிக்கிறது போது இந்த டயபெட்டிஸ் வந்து உள்ளுக்குள்ள இருக்க டயபெட்டிஸ் வந்து வெளியில வந்துடும். ஸோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். கோவிட்-19 வந்திருக்கு அப்படின்னா ஏன்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த டெண்டன்சி இருக்குது ஆல்ரெடி ஆக்சுவலா. ஸோ அது வந்து ட்ரிகர் ஆகி எப்ப வேணா வெளியில வரலாம். ஸோ அதனால யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஒரு 25 டேஸ்க்கு முன்னாடி தான் டாக்டர் கோவிட் அஃபெக்ட் ஆகிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கேன், நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டா வி கேன் கண்ட்ரோல். கோவிட்-19 யூஸ்வலா அட்மிட் ஆகும் போது பாத்தீங்கன்னா வி ஜென்ரலி டூ பிளட் டெஸ்ட். ஆக்சுவலா எல்லாருக்குமே பண்றோம். ஃபாஸ்டிங் லெவல் பார்ப்போம், HbA1c சொல்லிட்டு அவங்களோட 6 months ஆவரேஜ் பிளட் சுகர் எவ்வளோக்குன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு 35-40 வயசுல இருக்கவங்க நிறைய பேர் அட்மிட் ஆகும்போது செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸோட சிம்டம்ஸ் எதுவுமே கிடையாது. பட் நிறைய பேருக்கு வந்து இந்த 5.55க்கு கீழே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து க்ளோஸ் டு டயபெட்டிக் ஸ்டேஜ், ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. சில பேர் டயபெட்டிக் ஸ்டேஜ்லேயே வராங்க, 6.5 இருக்கு ஆக்சுவலா. அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறது டயக்னோஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்கு அப்படின்னும் போது நம்ம அட்லீஸ்ட் ஒரு 6 months ஒன்ஸ் ஆகுது நம்ம போய் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம பெருசாக ஏதோ உடம்பு சரியில்லைன்னும் போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும் போது ஆக்சிடென்டலாக தான் இந்த டயபெட்டிஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ
ஸோ ஒன்ஸ் டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கு அப்புறமும் யூ ஷுட் கீப் ஏ ரொட்டீன் ஹேபிட் ஆஃப் செக்கிங் யுவர் HbA1c ஒன்ஸ் இன் 6 months. அதே மாதிரி ஃபாஸ்டிங் லெவல் வந்து ஒரு 3 months ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ தட் வி கேன் ஹேவ் ஏ கண்ட்ரோல் ஓவர் அவர் டயபெட்டிஸ். ஆக்சுவலாக நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம ப்ரீடிஸ்போஸ் ஆகிறோமா, அதிகமாகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபைனல் பாட்டம் லைன் ஆன் த வீடியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் இம்ப்ரூவ் யுவர் லைஃப் ஸ்டைல் அட்லீஸ்ட் ஆஃப்டர் திஸ் கோவிட். இந்த கோவிட் வந்து நிறைய நெகட்டிவ் சேஞ்சஸ் பண்ணியிருக்கு. பட் நம்மளுக்குள்ள வந்து ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஆஃப்டர் திஸ் கொரோனா வி ஷுட் பி ஹேவிங் எ வெரி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். ஆக்சுவலாக ரெகுலர் வாக்கிங் போகிறது, நல்லா சாப்பிட்றது, நல்லா தூங்குறது, ஸ்ட்ரெஸ் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, ஆக்சுவலாக லேட் நைட் முடிச்சுட்டு இருக்க இல்லாமல் ஒழுங்காக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம மாடிஃபை பண்ணணும். இதுதான் பாட்டம் லைன் இந்த இதில். இஃப் யூர் ஆல்ரெடி டயபெட்டிக் அப்படின்னா உங்களோட சுகர் லெவல்ஸ் வந்து நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும், அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா யூ ஷுட் நாட் லேண்ட் அப் வித் மியூகோமைகோசிஸ், அது மாதிரி அதர் டிசீசஸ் வந்து யூ ஷுட் நாட் பி கெட்டிங் எக்ஸ்போஸ். ஆக்சுவலாக தட் வாஸ் த ஹோல் பர்பஸ் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து டெஃபினட்டாக இந்த கோவிட்லேருந்து ரீசெண்டாக ரெக்கவர் ஆனவங்க, உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, இல்லை வந்து பேரண்ட்ஸ் ஏதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் பார்க்குறவங்க அவங்க பசங்களுக்கு அனுப்பலாம். ஆக்சுவலாக ஏன்னா திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பீப்புள்ஸ் வித் 30 to 45 years. ஏன்னா அவங்க தான் வந்து தே ஆர் லிவிங் எ வெரி செடன்டரி லைஃப் ஸ்டைல். ஆக்சுவலாக தட் இஸ் கிரியேட்டிங் லாட் ஆஃப் திஸ் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். இந்த வந்து டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், இந்த மாதிரி நிறைய டிசீசஸ் கொடுக்குது. ஸோ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல் and useful to actually keep watching. Thank you.